தளபதி விஜய் அவர்கள் மற்றும் வெங்கட் பிரபு அவர்களுடைய கூட்டணியில் உருவாகியுள்ள கோட் திரைப்படம் விரைவில் திரையில் வெளியாக இருக்கு. மேலும் ஏஜேஎஸ் தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில் உருவாகியுள்ள இந்த படத்துடைய இறுதிக்கட்ட பணிகள் தற்பொழுது விறுவிறுப்பாகவும் போய்கொண்டு இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா ஓரிரு நாட்கள்ல கோட் படத்துடைய ட்ரெய்லர் வெளியாக இருக்கு. அநேகமாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோட் படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த படத்திலிருந்து 3 விதமான பாடல்கள் இதுவரை வெளியாகி இருக்கு. முதல்ல நம்ம தளபதியுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவர் பாடிய விசில் போடி என்ற பாடல் வெளிவந்தது. அதன் பிறகு மேலும் தளபதியுடைய குரலில் சின்ன சின்ன கண்கள் என்கின்ற பாடல் வெளிவந்தது. இந்த 2 பாடல்களுமே எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை என்ற விமர்சனங்கள் வந்திருக்க நிலையில அதைத் தொடர்ந்து யுவன் சங்கர் ராஜா அவர் பாடிய ஸ்பார்க் என்கின்ற பாடல் வெளிவந்தது. இந்த பாடல் கலவையான விமர்சனங்களை மட்டுமே பெறாமல் கடுமையான ட்ரோல்களையுமே ஆளாக்கியிருக்கு. மேலும் விஜய் சார் மற்றும் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய கூட்டணி 20 வருடங்களுக்கு பிறகு இணைவதால் இந்த படத்துடைய பாடல்கள் மீது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. ஆனால் இந்த படத்துடைய பாடல்கள் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை என்பதால் ரசிகர்கள் சற்று ஏமாற்றமாக தான் உள்ளது. இருந்தாலுமே பின்னணி இசையில பாத்தீங்கன்னா இவன் அவர்கள் தன்னுடைய வித்தையை காட்டுவார் என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் உள்ளனர். மேலும் கோட் திரைப்படத்துடைய பாடல்கள் மீது இருக்கும் விமர்சனங்களை முற்றிலும் போக்க படக்குழு ஒரு முடிவெடுத்திருக்காங்க. அதாவது கோட் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் கேமியோ கதாபாத்திரத்தில் நடித்திருப்பதாக ஒரு தகவல்கள் இருந்து வந்தது. த்ரிஷா அவர்கள் கேமியோ ரோலில் ஒரு பாடலுக்கு நடனமாடி இருப்பதாகவும் செம குத்து பாடலாக அந்த பாடல் உருவாகி இருக்கான். அந்த பாடலுக்கு தளபதி மற்றும் த்ரிஷா அவர்கள் அசத்தலாக நடனமாடி உள்ளார் எனவோ ஒரு தகவல்களுமே கிடைத்திருக்கு. சரி, ஓகே, இது போன்ற தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.